ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம ஏஎல்பி ரீசெண்டாக நடந்த ஏஎல்பி எக்ஸாம்லேருந்து எடுத்திருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம டாபிக் வைஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் டாபிக் வைஸு டாப் 500 கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்லேயும் இங்கிலீஷும் சேர்ந்துருக்கோம். ஸோ நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணாலும் கன்ஃபார்மாக இந்த கிளாஸஸ் வந்து யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சிலபஸை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சயின்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி இது எல்லாத்துக்குமே சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. இது எல்லாத்துக்குமே நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிக் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூ? அதாவது தசை திசுவோட பண்பு பின்வருவனவற்றில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் அ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, கார்டியாக் மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ். கார்டியாக் மசில்னால் வேறு இதில் இதயத்தசை வந்து வாலண்டரி மசில்னு சொல்லியிருக்காங்க. வாலண்டரி மசில்னால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய மசில்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தப்பு. இதயத்தை நம்ம நினச்ச மாதிரி நிறுத்தவோ நினச்ச மாதிரி துடிக்க வைக்கவோ முடியாது. அதனால் அது என்னது, இன்வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தப்பு. கை காலை வந்து, அதாவது லிம்ஸை என்ன அர்த்தம்னா கை கால், அதை வந்து நம்ம இஷ்டம் போல் நமக்கு கையை நீட்டனா நீட்டிக்கலாம், மடக்கணும்னா மடக்கலாம். ஸோ அந்த மசில் வந்து வாலண்டரி மசில் தான், அது கரெக்டு தான். அதே மாதிரி ஸ்கெலட்டல் மசிலும் கரெக்டு தான். இப்போ நம்ம எலும்போட ஜாயிண்ட்டாக இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவைன்னா கையை காலை நீட்டிக்கலாம், இல்லை தேவைப்பட மடக்கணும்னா மடக்கிக்கலாம். ஸோ அதுவும் என்ன மசில்னால் வாலண்டரி மசில் தான். அதே மாதிரி என்னது, மஸ்குலர் திசு வந்து மஸ்குலர் ஃபைபரால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தசை திசு வந்து தசை நார்களால் ஆனது, இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை பற்றி நம்ம 9th சயின்ஸ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 222 கொடுத்துருக்காங்க. தமிழில் படிக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த வினையானது ஒரு இடப்பெயர்ச்சி வினை அல்ல? அதாவது எந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னா HCl + NaOH, அது மூலமாக கிடைக்கிறது என்னென்னா NaCl + H2O கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, HClலேருந்து சிஎலும் NaOHலேருந்து NaO சேர்ந்து ஒரு சேர்மத்தை NaClங்கிறத கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹெச்சும் அங்கே இருக்க OHும் சேர்ந்து H2Oங்கிற ஒரு சேர்மத்தை கொடுத்துருக்கனால இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கிடையாது. இதே ஆப்ஷன் பியை பாருங்கள். Fe + CSO4 இருக்கா, அதில் வந்து காப்பரை இந்த இரும்பு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி காப்பரை மட்டும் வெளியேற்றி FeSO4 மாறி இருக்குது. ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அதே மாதிரி H2 வெளியேற்றிட்டு ZnSO4 மாறிடுச்சு. ஆப்ஷன் டியில் Na + H2Oவில் NaOH வந்து H2 வெளியேற்றிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் 10th ஸ்கூல் புக்கில் 138ஆம் பக்கம் இருக்குது. நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு தனிமம் சிங்கிளாக இருக்கும், ஒரு சேர்மத்தோடு சேரும்போது அதிலேருந்து ஒரு தனிமத்தை வெளியேற்றிட்டு இந்த தனிமம் போய் அதோட ஜாயின் பண்ணிக்கிறது தான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவாங்க. இதே ஒருவேளை இதில் இன்னொரு சேர்மம் ஏடின்னு இருக்குது, இது பிசி இருக்குது, ஆனால் ரிசல்ட்டு வந்து ஏபியாகவும் சிடியாகவும் வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. மாறி மாறி காம்பவுண்ட் ஆகி புது சேர்மமாக உருவாகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஹெட்ரோஜினஸ் மிக்சர்ஸ்? அதாவது பலப்படித்தான கலவையை குறிக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் எது, கரெக்டாக குறிக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு தான் பாருங்கள். இட்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் விசிபிளி டிஸ்டிங்ஸ். அதாவது என்னென்னா அது பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஹெட்ரோஜினஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, மண்ணில் உப்பு கலந்தால் எப்படி இருக்குன்னா, மண் தனியாக உப்பு தனியாக நம்மளுக்கு என்ன தெளிவாக கண்ணிலே நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி தண்ணியில் மணலை கலந்த மாதிரி இப்போ என்ன ஆகுனா, தண்ணி மேலே நிற்கும், மணல் கீழே இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இதை தான் ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ எண்ணெயும் தண்ணியும் சேர்த்தா எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இதை வந்து ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க. இது அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி இப்போ வாட்டரில் சுகர் மிக்ஸ் பண்ணுறோன்னா அது என்ன ஆகும், ஃபுல்லாக கரைஞ்சி நம்ம சுகர் இருக்கிறது தெரியாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோஜினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் பி பாருங்கள். இட் ஹாஸ் அ சிங்கிள் கம்போசிஷன். இல்லை, இது ஒரு துயத்துகள் கிடையாது. நம்ம பார்த்தோன்னே ரெண்டு இது இருக்குன்னு விசிபிளாக தெரியிறப்போ இது எப்படி துயத்துகளாகும்? இல்லை, இட்ஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ். அதுவும் கிடையாது. இட் கேனாட் பி செப்பரேட்டட் ஃபிசிக்கலி. இதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபிசிக்கலி செப்பரேட் பண்ணலாம். கேனாட் பின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஃபிசிக்கலி நம்ம செப்பரேட் பண்ணலாம். இப்போ தண்ணி இருக்குன்னா தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டா மணல் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம 9th ஸ்கூல் புக்கில்
பேஜ் நம்பர் 118 இருக்குது. தமிழில் படிக்கிறவங்க ஒரு தடவை அதை வாசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் கனெக்டிவ் திசு. இணைப்பு திசு கீழ் கண்டவற்றில் எது இணைப்பு திசு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்கின் ஒரு இணைப்பு திசு கிடையாது. அது ஒரு எபித்திலியல் ஸ்கூமஸ் எபித்திலியல் செல்லாலான ஒரு உறுப்பு. ஆப்ஷன் பி என்ன பிளட்டு, இது ஒரு இணைப்பு திசு. ஆப்ஷன் சி என்ன கார்டிலேஜ்னா என்ன குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, அது ஒரு இணைப்பு திசு. எலும்பும் ஒரு இணைப்பு திசு தான். வேறு என்ன இருக்குன்னா கொழுப்பு திசு, இது ஒரு இணைப்பு திசு தான். எலும்பு பார்த்தாச்சு, குருத்தெலும்பு. அதே மாதிரி தசை நார்களும் என்னது ஒரு இணைப்பு திசு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ட் ஃப்ரம் பியாண்ட் த சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர் த இமேஜ் இஸ் வாட் வில் ஹேப்பன். அதாவது என்னென்னா, ஒரு கான்கேவ் மிரரில் இமேஜ் ஆனது சிக்கு பின்னாடி இருந்து எஃப்பை நோக்கி வருதுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ இமேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக சியில் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா அதோட பிம்பம் கரெக்டான அளவில் இருக்கும். அதாவது சியில் என்ன அளவில் இருக்கோ ஒரிஜினல் அதே அளவில் தான் அதோட பிரதிபலிப்பு இருக்கும். மீன்ஸ் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒருவேளை சிக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி எதிரொலிக்கிறது பிம்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒருவேளை அது சியை தாண்டி உள்ளே போகுதுன்னா அதோட பிம்பமானது ஒரிஜினல் அளவோட என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ சியில் இருந்தால் சமமாக இருக்கும். சியை தாண்டி பின்னாடி போச்சுன்னா சின்னதாகும். சியை தாண்டி முன்னாடி போச்சுன்னா பெருசாகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குழியாடியில், அதாவது கான்கேவ் மிரரில். அப்போ ஆப்ஷன் 1 பாருங்கள். ரிமைன்ஸ் த சேம் சைஸ் அண்ட் பொசிஷன். இல்லை, சேம் சைஸில் இருக்காது. சியில் இருந்தால் மட்டும் தான் சேம் சைஸில் இருக்கும். பிகம் ஸ்மாலர் அண்ட் மூவ்ஸ் க்ளோசர் டு தி மிரர். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, மிரரை பார்த்து அது மூவ் ஆக சியை தாண்டி உள்ளே போக அதோட அளவு என்ன ஆகும்னா பெருசாகும் சொன்னேன். ஸோ இதுவும் கிடையாது. பிகம் விர்ச்சுவல் அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த மிரர். விர்ச்சுவல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அது அப்படியே வரும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இதே இது நீங்கள் குழியாடினா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழிக்கரண்டி இருக்குன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் நீங்கள் தலைகளாக தான் தெரிவிங்க. இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி இப்போ ஃபேஸ் முன்னாடியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வச்சிங்கன்னா அந்த பொருளானது அந்த கண்ணாடியில் அந்த மிரரில் எப்படி தெரியும்னா தலைகளாக தெரியும். ஸோ வந்து இது விர்ச்சுவலாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதுவும் தப்பு. 4வது பாருங்கள். பிகம்ஸ் லார்ஜர். ஆமாம், கரெக்டாக. இது வந்து மூவ் ஆகி சியை தாண்டி உள்ளே போக என்ன ஆகும், லார்ஜ் ஆகும். அதே மாதிரி கண்ணாடியை விட்டு விலகி போகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்ட போக அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ லைனடு பை எபித்திலியல் திசு. எபித்திலியல் திசுவால் லைனடுனா என்னென்னா அது மேலே படர்ந்து இல்லாத, அதாவது சூழப்படாத திசு எதுன்னு கேட்டிருக்காங்க. கிட்னி டியூப்லெஸ், இது சூழ்ந்தது தான். பிளட்டு கிடையாது. பிளட்டு ஒரு வாட்டர் மானி கண்டென்ட்னால அதில் வந்து படர்ந்து இல்லை. லங்ஸோட ஆல்வியோலியில் இருக்குது. ஸ்கின்னோட சர்ஃபேஸ்லேயும் எபித்திலியல் திசு இருக்குது. இதை பற்றி 9th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 217-18 இருக்கும். ஒரு இடம் ஒன்ஸ் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ டியூனிங் ஃபோர்க் இஸ் ஸ்ட்ரக் ஹார்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்க்ரீசஸ் அஸ் எ ரிசல்ட். டியூனிங் ஃபோர்க்னா இந்த மாதிரி இருக்க தான் டியூனிங் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஓங்கி அடிக்கும்போது அதில் என்ன மாற்றம் உண்டாகுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஆம்ப்ளிடியூட் ஒன்லி. ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னா வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது சவுண்டு மட்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஃப்ரீக்வன்சி ஒன்லினா, ஃப்ரீக்வன்சின்றது ஒரு பொருளோட நேச்சரை பொறுத்து, அதோட ஏரியா, அதோட நேச்சர் என்ன, அதை பொறுத்து தான் ஃப்ரீக்வன்சி இருக்குமே தவிர நம்ம அதை அடிக்கிறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி மாறப்போகிறதில்ல. ஒருவேளை நம்ம அடித்து அதோட ஷேப் மாறினா மட்டும்தான், ஷேப் மாறிச்சுன்னா ஏரியா மாறும். அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். ஆனால் அவங்க அதை மென்ஷன் பண்ணலை. மீன்ஸ் அதோட ஷேப் மென்ஷன் பண்ணல. அப்போது ஃப்ரீக்வன்சி மாறாது. ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான், சவுண்டு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாருங்கள் ஆப்ஷனு. ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஃப்ரீக்வன்சி மாறாது. ஆம்ப்ளிடியூட் ஒன்லி தான் கரெக்டு. ரெண்டுமே மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஆம்ப்ளிடியூட் மாறும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டூரிங் தி ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் ரேர்ஃபேக்ஷன் இஸ் த ரீஜன் வேர். அதாவது ரேர்ஃபேக்ஷன் ஒரு அரிதான பகுதி அப்படின்னு எந்த பகுதியை சொல்லுவாங்க? அதாவது சவுண்டு வேவ் வந்து ட்ராவல் பண்ணும்போது, இந்த இமேஜை பாருங்கள். கரெக்டாக சவுண்டு ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் டென்சிட்டிக்கு போய் அடுத்து மினிமம் டென்சிட்டி போய் அகைன் மேக்ஸிமம் டென்சிட்டி போய் மினிமம் டென்சிட்டி போய் இதே மாதிரி இந்த ஷேப்பில் தான், இந்த வேவில் தான் ஏரில் வந்து நமக்கு சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மினிமம் டென்சிட்டி அதாவது அந்த துகள்களுக்கு இடையே கேப் ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல தான் அந்த ரேர்ஃபேக்ஷன் நடக்குது. அப்போது அதுபடி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ டென்சிட்டி வந்து எங்கே மினிமமாக இருக்க இடத்துல தான் என்ன நடக்குது, இந்த ரேர்ஃபேக்ஷன் அரிதான பகுதி நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
டு நியூட்ரலைஸ் எக்ஸஸ் அசிடிட்டி இன் தி ஸ்டொமக் ஒன் கேன் டேக். அதாவது நம்ம வகுத்தில் அசிடிட்டி, நமக்கு அசிடிட்டி ஆச்சுன்னா என்ன சேர்த்தா நம்ம வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணலாம், நடுநிலையாக்கலாம், சமன் செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆன்டாசிட் லைக் MgOH2. MgOH2னா வேறு எதுவும் இல்லை, மில்க் ஆஃப் மெக்னீசியா தான். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் தான், நம்மளும் சாப்பிட்லாம். மற்ற ஆப்ஷன் எல்லாமே ஆசிட் தான். வினிகர் ஒரு ஆசிட் ஆல்ரெடி, லெமன் ஜூஸ் ஒரு ஆசிட், HCl சொல்யூஷனும் ஒரு ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்மோக்கிங் வாஸ் அப்சர்வ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? ஆப்ஷன் பி, என்ன ஆகுனா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிலியா இன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி டேக்ட். அதாவது என்னென்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி டேக்ட்னா எங்கே இருக்குன்னா இந்த மூக்கு இந்த தொண்டை வரைக்கும் இருக்க பகுதியை தான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி டேக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுற இடம் இது தான் இருக்கும். இந்த ஸ்கின்னில் கரெக்டாக இந்த ஸ்கின் ஓரத்தில் என்ன இருக்குன்னா சிலியா அப்படிங்கிற ஒரு சிலியாந்திர ஒரு இலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது என்ன ஆகுனா அதுதான் மியூக்கஸை பிடிச்சி, மீன்ஸ் மியூக்கஸ்னால் தெரியல, நம்ம சளி தான் அவங்க என்ன சொல்லுவாங்க மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு சளி பிடிச்சிருக்கு, அது என்னென்னா நார்மலாகவே இருக்கும். நம்ம சுவாசிக்கும் போது நம்ம அதிகமாக டஸ்ட் எதுவும் உள்ளே போகாமல் இருக்குது, அதாவது லங்ஸுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த மியூக்கஸ் என்ன பண்ணும், அதை பிடிச்சி வைக்கும். அதோட சேர்த்து ஒர்க் பண்ணுறது தான் சிலியா. இன்கேஸ் அவங்க அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மியூக்கஸ் பகுதியிலையும் சிலியா பகுதியிலையும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அந்த சிலியா வந்து என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். மியூக்கஸ் என்ன ஆயிரும், இன்ஃப்ளேட் ஆயிரும்னா வீங்க ஆரம்பிச்சிடும் அந்த இடம். ஸோ ஸ்மோக்கிங் வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் எதை பண்ணுன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி டேக்டை வந்து டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எபித்தீலியல் திசுவும் அதோட லொக்கேஷனையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கியூபாய்டல் எபித்தீலியம். கியூபாய்டல் எபித்தீலியம் எதில் இருக்குன்னா லைனிங் ஆஃப் கிட்னி டியூப்லஸ். அதாவது கிட்னினா என்னது, சிறுநீரக குழாயோட உட்பகுதியில் அந்த லைனிங் வந்து எதனால் ஆயிருக்குன்னா கியூபாய்டல் எபித்தீலியம், அதாவது கனசதுர எபித்தீலியத்தால் ஆயிருக்கும். செகண்ட் இது பாருங்கள் காலம்னர் எபித்தீலியம். இது எதில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ லைனிங் ஆஃப் இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன்னா எதுனா குடலோட உட்பகுதி உட்தோலுக்குள்ளே அந்த காலம்னர் எபித்தீலியம், அதாவது தூண் வடிவ எபித்தீலியம் வந்து இருக்கும். ஸ்கோமஸ் எபித்தீலியம் வந்து ஸ்கின்னில் இருக்கும். ஸ்கோமஸ் எபித்தீலியம் வந்து ஸ்கின்னில் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா அடுக்கடுக்காக ஸ்கின்னு மேலே அடுக்கடுக்காக இருக்கும். இதோட வேலை என்னென்னா இந்த ஏதாவது ஸ்கின்னில் வர டேமேஜ், ஏதாவது கையில் நம்ம ஏதாவது கிளிக்கிறோம் செய்கிறோன்னா அதிலிருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஸ்கூமஸ் எபித்தீலியமோட வேலை. இதுதான் ஸ்கூமஸ். இது வந்து கியூபாய்டல் எபித்தீலியம் திசு, இது காலம்னர் எபித்தீலியம் திசு. நம்ம ஸ்கின்னில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்கூமஸ், அதாவது அதுக்கு மேலே அடிக்கடிக்கு இருக்கும் கியூபாய்டல் எபித்தீலியம். இது வந்து எதில் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிட்னி டியூப்லஸ் கீழே, அதாவது சிறுநீரக குழாய்க்குள்ளே இருக்கும். அடுத்து தூண் எபித்தீலியம் காலம்னர் எபித்தீலியம் வந்து எதில் இருக்குன்னா நம்ம ஸ்டொமக்கு, அது போக சிறுகுடலுக்கு உள்ள உட்தோலில் இருக்கும். இதோட வேலை என்னென்னா என்சைமை சுரக்கிறதும் அதை வந்து நியூட்ரிஷன் நம்ம சிறுகுடலில் பெருகுடலில் இருக்க நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த காலம்னர் எபித்தீலியம் திசுவோட வேலை. ஸ்கோமஸ் எபித்தீலியம் திசு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கின்னில் இருக்கும். இது வந்து என்ன ஆகுனா இந்த நம்ம ஸ்கின்னில் எதுவும் பிரச்சனை வருது, கையில் எதுவும் கிளிக்குது செய்யுதுன்னா அப்போது கையில் காலில் மீன்ஸ் ஸ்கின்னில் ஏதாவதுன்னா அந்த டேமேஜில் இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஸ்கூமஸ் எபித்தீலியல் திசுக்கு வேலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருளின் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் உண்டாகக்கூடிய எனர்ஜி எதை டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நிலையாற்றல் ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருப்போம். m/g/h. எம்னா மாசு, ஜினா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஹெச்னா ஹைட்டு. இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வெலாசிட்டி அண்ட் மாஸ். வெலாசிட்டியோட டிபெண்ட் ஆகி இல்லை, மாஸ் மட்டும்தான் இருக்கும். மாஸ் அண்டு ஹைட், ஆமாம் மாஸ் இருக்கும், ஹைட்டு மாஸ் இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச்னா மாஸ் இருக்கும், ஹைட்டு இருக்கும். ஸ்பீடு ஒன்லினா ஸ்பீடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்சலரேஷன் ஒன்லினா இல்லை, ஆக்சலரேஷன் மட்டும் இல்லை, மாஸு ஹைட்டையும் சேர்த்து தான் இது வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball is dropped from a height and falls freely for 2 seconds. Its average speed during this time is. அதாவது ஒரு பந்து உயரத்துலேருந்து கீழே போட்டால் 2 வினாடி அது கீழே விழுது. விழும்போது அதோட ஸ்பீடு என்ன, அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணலாம். அதாவது S = ut + 1/2 at². இந்த ஃபார்முலா தெரியும்ல. u வந்து இங்கே என்ன, தொடக்க திசைவேகம் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0, ஸோ இது ஃபுல்லாக 0 ஆயிரும், ப்ளஸ்ஸு 1/2 a வந்து இங்கே என்ன, அதாவது கிராவிடேஷனல், இங்கே a வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க.
ஏ வந்து 10 கொடுத்ததுனால 10, டி வந்து 2 செகண்டுனால 2 ஸ்கொயர்டு, சாரி 2 ஸ்கொயர்டு. ஸோ 1/2 × 10 × 4, ஸோ டோட்டல் 20 மீட்டர். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடுனா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், 2 செகண்டில் 20 மீட்டர் போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், 20/2 மொத்தம் 10 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும் அதோட ஸ்பீடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அப்சர்வேஷன் சப்போர்ட்ஸ் தட் மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அதாவது பருப்பொருள் வந்து மிகச்சிறிய துகளால் தான் ஆயிருக்குங்கிறதுக்காண்டி ஒரு பாயிண்ட்டு, கரெக்டான பாயிண்ட்டாக கீழே வரதில் எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுகர் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் வித்தவுட் சேஞ்ச் இன் லெவல். கரெக்டு தானே. அதாவது நம்ம தண்ணியில் சுகர் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும், தண்ணியோட தண்ணியாக கலந்து அதோட நம்மளால் சுகர் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதோட லெவலும் மீன்ஸ் அது தண்ணியோட லெவல் கூடியிருக்கணும் நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when a living plant cell loses water through osmosis, what happens to the cell contents. அதாவது செல்லானது, தாவர செல்லானது ஆஸ்மோசிஸ் அதாவது சவ்வூடு பரவல் மூலம் தண்ணி இழக்கும்போது அதில் இருக்க செல் உறுப்புகளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி இயல்பாக இருக்க நார்மலாக இருக்க தாவர செல். இதில் வந்து இப்போ தண்ணி ஆஸ்மோசிஸ் மூலமாக தண்ணி வெளியேறிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ளே இருக்க செல் உறுப்புகள்லாம் சுருங்கி அந்த செல் சுவரை விட்டு என்ன ஆகும், விலகி உள்ளே போயிடும். ஸோ இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, தே கான்ட்ராக்ட் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் தி செல் வால். செல் வால்லேருந்து அது என்ன ஆகும், விலகி சுருங்கி வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் an object is placed between the center of curvature and the focus of a concave mirror, what type of image will be formed. இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கொஸ்டினில் பார்த்தோம். கான்கேவ் மிரரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சிங்க, சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா அதோட இமேஜ் வந்து என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கு பின்னாடி இருந்தால் பொருளோட அளவு என்ன இருக்கும், இமேஜோட அளவு சின்னதாக இருக்கும். சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட இமேஜ் அளவு என்ன இருக்கும், பெருசாக இருக்கும். அதாவது சி தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னா பெருசாகும், சியில் இருந்தால் சமமாக இருக்கும் அதே அளவு. இப்போ சியை தாண்டி எஃப்ஐ நோக்கி உள்ளே போயிடுச்சா அப்போ அதோட அளவு என்னவாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சேம் சைஸு ரியல் அண்ட் அப்ரைட். இல்லை, சேம் சைஸு கிடையாது. ஹைலி என்லார்ஜ்டு அண்ட் விர்ச்சுவல் கிடையாது. நம்ம ஆல்ரெடி போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி அந்த குழியாடியில் வந்து என்ன ஆகும்னா இன்வெர்ட்டடாக தான் தெரியும். அதாவது நமக்கு தலைகீழாக இருக்க மெய்ப்பிம்பம் தான் தெரியுமே தவிர நேரான பிம்பமாக இருக்காது. அடுத்து ஆப்ஷன் சி, என்லார்ஜ்டு ரியல் அண்டு இன்வெர்ட்டட். என்ன ஆகும், பெருசாகவும் இருக்கும், ரியல் அண்டு இன்வெர்ட்டட் நமக்கு தலைகீழாக தான் தெரியும். ஸோ இதான் கரெக்டு. ஆப்ஷன் டி பாருங்கள், டிமினிஷ்டு இருக்காங்க, மீன்ஸ் சின்னதாக்கப்பட்டதுன்னு இருக்காங்க. இல்லை, அது தப்பு. பெருசாகவும் அது போக என்ன தலைகீழாக தெரியும். இதில் குழியாடி கான்கேவ் மிரரில் கன்ஃபார்மாக மீன்ஸ் எவ்ரி ஷிஃப்ட்டில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இந்த டேபிளில் இருந்து கன்ஃபார்மாக வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை மறக்காமல் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, மீன்ஸ் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈரிலா தொலைவு அதாவது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து சியிலேருந்து ரொம்ப தூரம் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா அதோட இமேஜ் வந்து கரெக்டாக எஃப்பில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எஃப்பில் இந்த ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா அதோட இமேஜ் எங்கே க்ரியேட் ஆகும், சியிலேருந்து ரொம்ப தள்ளி, அதாவது பியாண்ட் த சியில் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் வந்து அது க்ரியேட் ஆகும். ஸோ வைஸ் வர்சா மாதிரி நீங்கள் இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்லையும் எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டிலையும் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி அடுத்தது சிக்கு பின்னாடி நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா கரெக்டாக அதோட இமேஜ் சிக்கும் எஃப்க்கும் நடுவில் க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி சிக்கும் எஃப்க்கும் நீங்கள் நடுவில் இமேஜை வச்சிங்கன்னா அது எங்கே க்ரியேட் ஆகும், சிக்கு பின்னாடி. இப்போ இங்கே சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வச்சா அதோட இமேஜ் எங்கே க்ரியேட் ஆகும், சிக்கு பின்னாடி க்ரியேட் ஆகும். ஸோ சிக்கு பின்னாடி வச்சா சி அண்ட் எஃப்க்கு உள்ள, சி அண்ட் எஃப்க்கு நடுவில் வச்சா சிக்கு பின்னாடி. இது வந்து வைஸ் வர்சா மாதிரி. நெக்ஸ்ட்டு சியில் நீங்கள் வைக்கிறீங்க, கரெக்டாக நான் சியில் வைக்கிறப்போ ஆப்ஜெக்ட்னா கரெக்டாக இதில் வரும், சியிலே தான் அதோட இமேஜ் உருவாகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சியில் வச்சா சியிலே க்ரியேட் ஆகும். அதே மாதிரி அதோட சைஸும் மாறாது. கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் சிஐ எஃப்ஐயும் தாண்டி
பிக்கு உள்ள, அதாவது எஃப்க்கும் பிக்கு நடுவில் வைக்கிறீங்கன்னா அது என்ன ஆகுனா இமேஜ் வந்து அந்த மிரருக்கும் வெளியே வந்து க்ரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இல்லாமல் நேராகிடும், விர்ச்சுவலாக மாறிடும். இன்வெர்ட்டடாக இல்லாமல் விர்ச்சுவலாக மாறிடும். ஸோ அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இமேஜ் வந்து பிக்கும் எஃப்க்கும் நடுவில் வந்துச்சுன்னா இமேஜ் வந்து நேராக மாறிடும், தலைகளாக இல்லாமல். மற்ற எல்லாமே தலைகளாக தான் இருக்கும். இன்கேஸ் அது இன்னும் தள்ளி எஃப்பை தாண்டி பியை நோக்கி போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா இமேஜ் வந்து நேராகிடும். இந்த எஃப்பை தாண்டி பியை நோக்கி உள்ளே போயிடுச்சுன்னா இமேஜ் வந்து நேராகிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த கலர் ஆஃப் ஸ்கேட்டர்டு லைட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸ். வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் மெயின்லி விச் கலர் ஆஃப் லைட். அதாவது மிக சிறிய துகள்கள் வந்து எந்த ஒளியை வந்து சிதறடிக்கும், அதிகமாக சிதறடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சொல்லலாம்னா மிக நுண்ணிய துகள்கள், அதாவது சிறிய அளவு துகள்கள் வந்து சிறிய அலைநீளம் இருக்க ஒளியை வந்து சிதறடிக்கும். அப்படி பார்த்தா மிக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி எதுனா ப்ளூ லைட்டு. ஸோ ப்ளூ லைட்டை வந்து அது ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும், சிதறடிக்கும். இல்லை அது துகளோட அளவு பெருசாக இருக்குது, அப்போது அலைநீளம் அதிகமாக இருக்குது எது, ரெட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ரெட்டை வந்து அது சிதறடிக்கும் ஈஸியாக. அப்போ துகளோட அளவு பெருசாக இருந்தால் அலைநீளம் பெருசாக இருக்க ஒளியை வந்து சிதறடிக்கும். துகளோட அளவு சின்னதாக இருந்தால் அலைநீளம் சின்னதாக இருக்க ஒளி, அதாவது ப்ளூ தான் கம்மி, ஸோ ப்ளூவை வந்து சிதறடிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, ப்ளூ லைட்டை வந்து மிகச்சிறிய துகள்களாக இருந்தால் அலைநீளம் கம்மியாக இருக்க நீல ஒளியை வந்து அது சிதறடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவ் இன்க்ரீசஸ் அண்ட் த ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இட்ஸ் வேவ் லென்த் வில் பி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகலை, ஃப்ரீக்வன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அப்போது வேவ் லென்த்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீடு வந்து 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எஃப் வந்து, அதாவது வேவ் லென்த்து வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 2 இருக்குது, வேவ் லென்த் வந்து 5 இருக்குன்னா 2 10. இப்போ வந்து கரெக்டாக என்னது, ஸ்பீடு 10ன்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, 10ல் இந்த 2லேருந்து என்ன ஆகுதுன்னா 5க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதை 10 ஈக்குவல் பண்ணணுன்னா இது என்ன ஆகும், வேவ் லென்த்து கம்மியாகுமா 2க்கு. ஸோ என்ன ஆகும், கம்மியானால் மட்டும்தான் இந்த ஸ்பீடை வந்து வேவ் லென்த்தாலையும் ஃப்ரீக்வன்சியாலையும் ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராடக்ட் வென் எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம். ஸோ எத்தனாலோட சோடியம் வினைபுரியும் போது என்ன கிடைக்குதுன்னா சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு வந்து அதிலேருந்து வெளியேறுது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, எத்தனாலுடனான வினையின் போது சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் வாயுவும் உருவாகுது. when an object is placed at infinity in front of a convex lens the image formed is. அதாவது இவ்வளோ நேரம் கான்கேவ் மிரர் பார்த்தோம், இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் பார்க்குறோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கிறப்போ அதோட இமேஜ் வந்து எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கான்கேவ் மிரர் கொடுத்த மாதிரி கான்கேவ் லென்ஸுக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டியில் வச்சா இமேஜ் பொசிஷன் என்னவாக இருக்கும், F2ல் இருக்கும். அதே மாதிரி சைஸ் என்னவாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ரியல் அண்டு இன்வெர்ட், இது வந்து என்னவாக இருக்கும், ரியல் அண்டு இன்வெர்ட்டாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்னது ஆப்ஷன் ஏ, விர்ச்சுவல் எரெக்ட் அண்டு இன்ஃபினிட்டி. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி பிளேஸ் இன்ஃபினிட்டியில் வச்சது தான். ஸோ என்னது மறுபடியும் இன்ஃபினிட்டியில் அது வராது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள், ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் அட் ஃபோக்கஸ். ரியல் இன்வெர்ட்டர் கரெக்டு, அட் ஃபோக்கஸ் நான் சொன்ன மாதிரி F2 ஃபோக்கஸில் அதோட இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுனால ஆப்ஷன் பி கரெக்டு. ரியல் எரெக்ட்னு இருக்காங்க, எரெக்ட்னு தான் தப்பு, இன்வெர்ட்டட் தான், தலையில் தான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. அடுத்த ஆப்ஷன் டி விர்ச்சுவல் சொல்லியிருக்காங்க, ரியல் தான், ரியல் இமேஜ் தான் க்ரியேட் ஆகும். விர்ச்சுவல் மாயப்பிம்பம் இல்லை, மெய்ப்பிம்பம் தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி ரியல் இன்வெர்ட்டட் அண்டு கரெக்டாக எதில் க்ரியேட் ஆகும், ஃபோக்கஸில் க்ரியேட் ஆகும். ரியல் இன்வெர்ட்டட் அண்டு ஃபோக்கஸில் வந்து க்ரியேட் ஆகும், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். இதில் வச்சா இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்டை வச்சா. நம்ம அங்கே வந்து என்ன பார்த்தோம், சி பார்த்தோம். இது சி தான், இங்கே 2F, இங்கே வந்து 2F வந்து சி தான். அப்போது அதே மாதிரி 2F F1 என்ன சொல்லலாம், F1 வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸ் தான், இங்கே வந்து F1 சொல்லியிருக்காங்க. 2Fங்கிறது சின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து F1லேருந்து ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஓனை நம்ம என்ன சொல்லலாம், பின்னு சொல்லலாம். இப்போ நான் கான்கேவ் மிரரை கம்பேர் பண்ணி இதோட சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே கான்செப்ட் தான், கான்கேவ் மிரரில் இருக்க கான்செப்ட் தான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் யூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட் அபவுட் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்ன தெரியுமா, செல்லோட
அந்த ஸ்கின் லாஸ்ட்டில் இருக்க ஸ்கின்னு தான் என்ன சொல்லுவாங்க, பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் தி செல். ஆமாம், இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்கின்னோட சேர்த்துருக்க கடைசி இதாக தான் பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. இது வந்து ரிஜிட் இன் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. இது கடினத்தன்மை உடையதுன்னு இல்லை, இது நேச்சரில் வந்து அதுக்கேற்ற பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அது என்ன சொல்ல ரிஜிடாக இருக்காது. அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஸோ வந்து அது ரிஜிட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இன்கரெக்டானது. மூணாவது பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன். இது கரெக்டு. ஆப்ஷன் டி என்னென்னா இட் இஸ் செலக்டிவ் பெர்மியபிள். அதாவது குறிப்பிட்ட வாட்ச்மேன் மாதிரி இருந்து குறிப்பிட்ட ஆளை மட்டும் தான் உள்ளே விடும், குறிப்பிட்ட ஆளை மட்டும் தான் வெளியே விடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வென் a drop of ink is placed in water it spreads evenly without stirring. What does this demonstrate? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு துளி மைய நீரில் விடும்போது அதை நம்ம கலக்காமலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. இது வந்து எதை காட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பருப்பொருள் அதில் இருக்க பருப்போட துகள் வந்து எப்போயுமே என்ன இயக்கத்தில் தான் இருக்கும். அதனால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிஃப்யூஷன் ஆகும். இந்த ப்ராசஸ் என்ன பேர்னா டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. இந்த டிஃப்யூஷன் உருவாகிறதுனால அந்த பார்ட்டிகல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுறதுனால நம்ம கலக்காமலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக மைய எல்லா இடமும் பரவுது. இதை எப்படி சொல்லலாம்னா, அந்த ப்ரௌனியன் இயக்கம் அதை படிச்சிருப்பீங்க. அதாவது நம்மளோட இது இல்லாமலே அதுக்குள்ளே இருக்க துகள்கள் வந்து சீரற்ற முறையில் அங்கேன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இயக்கத்தை யூஸ் பண்ணி தான் இந்த மையம் என்ன ஆகுது, மையோட ஒரு ட்ராப் விட்டாலும் அது ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக பரவுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சப்ஸ்டன்ஸ் டீக்ரேடட் ஈஸிலி பை த பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் கால்டு. அதாவது உயிரியல் செயல்முறை மூலமாக பொருள் வந்து சிதைவடைக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பயோடிகிரேடபிள். அவ்வளோதான். ஆப்ஷன் பி. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட்டு. விச் டைப் ஆஃப் செல் ஹேஸ் அ வெரி ஸ்மால் வேக்யூல்ஸ். இப்போ நம்ம இது வந்து தாவர செல், பிளான்ட் செல். இதில் வாக்கியோவில் பார்க்குறோம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுதான் வாக்கியோல். இதே இது நம்ம விலங்கு செல்லை பார்க்குறோம். இதுதான் வாக்கியோல் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன அர்த்தம்னா, வேக்யூல்ஸ் வந்து தாவர செல்லும் ரொம்ப பெருசாகவும் விலங்கு செல்லில் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமலும் கூட இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி என்ன, அனிமல் செல்லில் தான் வேக்யூல்ஸ் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமலும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் ஃபஸ்ட் டைமும் வீடியோ போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். கொஸ்டின் புரியலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வர வீடியோவில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நம்ம டாபிக் வைஸு டாப் 500 கொஸ்டின் வந்து நம்ம முடிக்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவோம். நம்ம வர எக்ஸாமுக்குள்ளே எல்லாமே முடிச்சிருப்போம். உங்களுக்கு கன்ஃபார்ம் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டிக்கும் சரி, குரூப் டிக்கும் சரி, டெக்னீஷியனுக்கும் சரி, ஏஆர்பிக்கும் சரி, கன்ஃபார்மாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.